மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தலைவர் விஜய் அவர்களோட தனிப்பட்ட சந்திப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா தகவல்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம். நான் இதை ஏன் பேசுகிறேன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. தம்பி நீங்கள் இதை ஒரு கவர் பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, இது ஒரு தனிப்பட்ட சந்திப்பாக இருக்குது, நம்மளும் இதுக்குள்ளே தலையிட வேணாம். அண்ணனே இது ஊடகத்துக்கு வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்றாரு. அப்போ அவரோட தொண்டர்களாக இருக்கக்கூடிய நம்மளும் இதை ஊடகத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அது குடும்பங்களுக்கும் நம்ம அண்ணனுக்குமான சந்திப்பாக அந்த சந்திப்பு இருக்கட்டும்னா நானும் முதல்ல நினச்சேன். ஆனால் என்னோடய மனசாட்சி சில நேரங்களில் என்னை கேள்வி கேட்குது. பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட எவ்வளோ தூரம் நம்ம அண்ணன் நடந்துக்கிட்டாரு, வெளியே இந்த மக்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க, இதை நீ ஆவணப்படுத்தலைன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ சக்திவேல், ஆனந்த ஜோதி, மனோஜ் போன்ற சில நபர்களோட சில வார்த்தைகள், இன்னும் சில பெண்களோட வார்த்தைகள்லாம் நான் பார்க்கும்போது இதை நம்ம பேசியாகணும். என்ன பேச போகிறோன்னா, எப்பேற்பட்ட தலைமை பின்னாடி நம்ம இருக்கோம், நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நம்ம தலைவரை நம்பாமல் இருந்துடக்கூடாது, அந்த தலைவரோட பண்பு நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நான் பேச போகிறேன். நான் பேசுகிறது இந்த வீடியோவில் யாருக்கு மட்டுமா புரியும் அல்லது பிடிக்கும் அல்லது தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கும் அல்லது எமோஷனலாக இந்த வீடியோவில் என்னோட யார் கணக்கில் இருப்பாங்கன்னா தாவேகா தொண்டர்கள் மட்டும்தான். மற்றவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் ஏதோ மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும், ஆகா ஓகோன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். மற்ற யாருக்குமே இந்த வீடியோ கனெக்டாக இருக்காது. தாவேகா தோழர்கள் கண்ணீரோடு தலைவர் விஜய் அவர்கள் பண்ணுற அந்த செயலை அத்தனையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை பற்றி நான் ரொம்ப உருக்கமாக சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். வணக்கம், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக நான் தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இந்த ஹோட்டல் புக் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹால் மாதிரி புக் பண்ணுவாங்க, அங்கே மைக்கை பிடிச்ச அண்ணன் பேசிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பை கேட்டு அண்ணன் கடந்து போயிடுவார். அல்லது அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் அத்தனையுமே கேட்டுட்டு அத்தனையுமே செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த நிகழ்ச்சி இருக்கும் தான் நான் நினச்சேன். ஆனால் அவர் அப்படி பண்ணலங்க. எல்லாரையும் தனிப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அத்தனை பேரையுமே ஒரே இடத்துல உட்கார வச்சு அவர் பேசலை. மகாபலிபுரத்துக்கு கூட்டு வந்துட்டார், இவர் இடத்துக்கு வர்றாரு, அவர் இடத்துக்கு வர்றாரு அப்படிங்கிற ஏராளமான விஷயங்கள் சொல்லும் போது அவர் மைண்டில் என்னமா இருக்குது, ஒவ்வொரு குடும்பத்தையும் செப்பரேட்டாக நம்ம போய் சந்தித்து பேசணும். சும்மா ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் சம்பிரதாயத்துக்கு இந்த நிகழ்வு நடத்தக்கூடாது. கரூருக்கு போலீஸ் சில இடத்துல நமக்கு அனுமதி கொடுத்தாலும் 2 மணி நேரம் மேலே இருக்கக்கூடாது, 2.5 மணி நேரம் மேலே இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறாங்க. எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுனே தெரியல. ஏன்னா நான் அவங்க கூட உணர்வோடு உட்காந்து நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆயிருக்கு. 8 மணி நேரம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரூமில் இருக்காங்க. ஒவ்வொரு ரூம் கதவை தட்டி அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து அந்த இறந்து போன யாராவது இருப்பாங்கல்ல, அவங்களோட புகைப்படத்துக்கு மலரஞ்சலி செலுத்திட்டு அந்த குடும்பத்திட்ட பேசுகிறார். இதை ஒவ்வொரு கதவையும் தட்டி பேசியிருக்காரு. சில குடும்பங்களில் 3/4 மணி நேரம்லாம் பேசியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அப்படிப்பட்டது. ஸோ ஒவ்வொரு குடும்பமாக அவர் பேசும்போது வயசில் மூத்தவங்க அப்படின்னு அங்கே இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து முதல்ல மன்னிப்பு கேட்டிருக்காருங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த நிகழ்வுக்கு அவர் காரணம் கிடையாது, நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். இந்த நிகழ்வு பல்வேறு விதமான காரண காரியங்கள் அடிப்படையில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அவர் எவ்வளோ தூரம் உடஞ்சிருந்தா, அவர் ஒரு அரசியல்வாதி, நடிகர், அதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இப்போ நான் இருக்கேங்க, நான் போய் டக்குன்னு போய் அவர் காலில் விழுவேனா? எவ்வளோ யோசிப்பேன். எப்படிங்க அவர் போய் என்ன நம்ம தப்பு பண்ணாலும் சரி பண்ணாலும் 1000 இருந்தாலும் ஒரு சக மனுஷன் காலில் விழுகிறதுக்கு நம்ம அதிகம் யோசிப்போம். ஒரு பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம், அதை விட்டுருங்க. இவர் எவ்வளோ தூரம் பாதிப்பு அவர் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் தன்னை மன்னிச்சுக்க சொல்லி கரூர் ஏன் வர முடியலங்கிற தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இங்கே கூட்டு வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டு அவர் பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. சும்மா வந்தாங்க பார்த்தாங்க போனாங்கன்னு இல்லை. ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் அந்த தலைவர் இருப்பார்ல, அவருக்கு மருத்துவ காப்பீடு 5 லட்ச ரூபா இருக்கக்கூடிய மருத்துவ காப்பீடை கையில் கொடுத்துருக்காரு. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மருத்துவ காப்பீடு நான் எடுத்து தருவேன், நான் ஒரு நிறுவனத்தோட டைப் பண்ணியிருக்கேன், அந்த நிறுவனம் நீங்கள் இருக்கிற பகுதிக்கு அங்கே வரும், அவங்களோட நீங்கள் மருத்துவ காப்பீடு எடுத்துக்கங்க, இப்போ அந்த தலைவர்களுக்கு மட்டும், குடும்ப தலைவர்களுக்கு மட்டும் நான் போட்டு கொடுத்துருக்கேன், அதை கையில் வச்சுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை தாண்டி நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன்ல, சக்திவேல் அப்படிங்கிற ஒருத்தர், இவர் மகளை இறந்தவர். ஆனந்த ஜோதி அப்படிங்கிறவர் ரொம்ப மனைவி 2 குழந்தை 3 பேருமே இழந்தவர். மனோஜ் அப்படிங்கிறவர் மகளை இழந்தவங்க. இவங்க அத்தனை பேரையும் அவர் பார்க்கும்போது இந்த ஆனந்த ஜோதி அப்படின்னு ஒருத்தர் சொன்னேன்ல, இவர் 2 பசங்களை இழந்துட்டார்ல, இந்த 2 பசங்களை இழந்த இவர் ரொம்ப போய் அழுது அவர் தேம்பி, அப்புறம் அவர் ஆனந்த ஜோதிங்கிறவர் தலைவர் விஜய் அவர்களை தேத்திருக்கார். ஐயோ அழுகாதீங்க, நான் தான் இழந்தவன், பறி கொடுத்தவன், எனக்கே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப இதுக்குள்ளே இருக்காதீங்க, நீங்கள் வெளியே வாங்க, வெளியே உங்களோட பணிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆனந்த ஜோதி தலைவர் விஜய் அவர்களை தேத்திருக்காங்க. ஐயா அழுகாதையா, ஏன் மனுஷா ஏன் அப்படி அழுகிற அப்படின்னு சொல்லி அவர் இவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அவரை காம் டவுன் பண்ணி அவர் வெளியே போய் அவர் பேட்டி கொடுத்துருக்கார். தினத்தந்தியில் இந்த பேட்டி வந்திருக்குங்க. இன்னொன்று ஒரு பேட்டி காமிக்கிறேன். இந்த சைடில் ஒரு லேடி ஒருத்தங்க பேசியிருப்பாங்க. இந்த பேட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தந்தியில் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க,
அந்த அந்த குழந்தையோட ஃபோட்டோவை வாங்கி ரொம்ப அப்படியே கட்டி அணைச்சி அழுதுட்டார். எனக்கு நடந்த அநீதிகளை நான் அண்ணாட்ட சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. என் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டாங்க, என்னோட ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க பெண்ணு தான், அவங்க உடம்புல எங்கெங்கே கை வைக்கக்கூடாதோ அங்கங்கெல்லாம் கை வச்சாங்க. அந்த கூட்டத்தை பயன்படுத்தி சில விஷயங்கள் நடந்துச்சு. நான் என்னோட உள்ளே இருக்கிற இன்னர் கொண்டு வெளியே தெரிகிற மாதிரி எனக்கு அவ்வளோ பாதிப்பு அங்கே நடந்துச்சு. இது எல்லாமே நான் அண்ணாட்ட சொன்னேன்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. இதை தாண்டி ஒரு அம்மா ஒருத்தங்க பேசியிருந்தாங்க. என்னால் பல ஃபுட்டேஜை ஸ்டோர் பண்ணி அதை பார்க்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும்போது என்னால் அதுக்கு மேலே அதை பார்க்க வேணாம், என் அண்ணன் நான் ஆசைப்பட்டவர், நான் நேசித்தவர் இந்த விஷயத்தில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறப்போ அதை கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைகள் இறக்கும்போது அந்த 2 குழந்தைகளோட ஃபோட்டோவை நெஞ்சோடு அணைச்சி செல்லங்களே உங்களை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருக்கார். அந்த குடும்பத்தில் பெரியவங்க காலெல்லாம் போய் விழுந்து எனக்கு இதுதான் அவரை தேத்திட்டு போயிருக்காங்க அந்த குடும்பங்கள் அத்தனை பேருமே. இங்கே நடந்ததாக தான் இதுக்குள்ளே மீடியாவில் உட்காந்து இது இப்படி யாருமே ஆறுதல் சொன்னது கிடையாது, அப்படி செஞ்சது கிடையாது, இப்படி செஞ்சது கிடையாதுன்னா அவர் மைண்டில் நீங்கள் சொல்கிறபடி ஒரு நாள் மாலை போட்டு போகிற ஆறுதல் கிடையாது அவரோட ஆறுதல். இங்கே அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேர் குடும்பத்தில் கல்விக்கு தேவைப்படுறவங்க யாரும் இருந்தாங்கன்னா கல்விக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் யாரும் சுய தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எதுவும் கடன் பிரச்சனை இருந்தால் நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அல்லது உங்கள் குடும்பத்தில் எதுவும் வேறு எதுவும் சட்ட சிக்கல் பிரச்சனைகள் எது இருந்தாலும் என்னை தலைவராக பார்க்காதீங்க, கட்சியோட தலைவராக பார்க்காதீங்க, ஒரு நடிகராக பார்க்காதீங்க, தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனை என்னை பாருங்கள், நான் அதுக்கு தான் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். உங்கள் வீட்டில் ஒரு நாள் நிச்சயமாக நான் உங்களை சந்திப்பேன், அதற்கான சூழல் வரும்போது உங்களை நான் வீட்டில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் அத்தனையும் பேசியிருக்காரு. இவர் எப்படி அவர் ஐடியா பண்ணுறாருன்னா அந்த குடும்பங்கள் மொத்த பேரையுமே தத்தெடுத்துட்டு அவங்களுக்கு ஒன்றுனா விஜய் வருவான் அப்படிங்கிற ஒன்றை அந்த குடும்பத்திட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார். அந்த குடும்பங்களுக்கு தேவைப்படுற நல் காரியங்கள் அல்லது வேறு எப்படி இருந்தாலும் அங்கே விஜய் வருவார். விஜய் இந்த குடும்பத்தில் ஒருத்தர், அதாவது இவர் இருக்கார்ல ஜோதி அப்படிங்கிற ஒருத்தர் தனிப்பட்ட ஒருத்தர் ஆகிட்டார். மனைவி குழந்தைகள் அத்தனை பேரும் இழந்துட்டார். ஆனால் அங்கே குடும்பத்தில் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், அவர் தனிப்பட்ட ஒருத்தர் கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கை அந்த குடும்பம் அத்தனை பேருக்குமே ஏற்படுத்தியிருக்கார். நான் தான் மறுபடியும் சொல்கிறேன்ல, என் அண்ணன் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு நாள் போய் மாலை ஓட்டு அந்த சம்பிரதாய நிகழ்வு பண்ணிட்டு வர்றவர் கிடையாது. அவர் என்றைக்குமே பர்மனன்ட் சொல்யூஷனை நோக்கி நகர்ந்து போகிறவர். நம்ம கட்சியிலே மரிய வில்சன் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த குடும்பங்கள் அத்தனை பேருக்கும் 5000 ரூபாய் 20 வருஷத்துக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. அவரும் காப்பீடு போட்டிருக்காரு. அந்த குடும்பங்கள் தேவைப்படுற கல்வி உதவி அத்தனையும் அவர் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. தலைவரும் அவரோட பங்களிப்புக்கு செய்கிறாங்க. எப்பேற்பட்ட கட்சியில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், எப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம தலைவர்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல, அதை எடுத்துக்கல, இதை எடுத்துக்கலான்னு 1000 குற்றச்சாட்டு இங்கே முன் வச்சாங்க. அவர் ஏன் காலில் விழுகணும்? அஜித்குமார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஃபோன் பண்ணி சாரிமான்னு தான் சொன்னார். அவர் வேறு எதுவும் சொல்லலை. ஆனால் இவர் 41 குடும்பங்களில் கிட்டத்தட்ட அத்தனை பேரோட குடும்பங்கள் அத்தனை பேர்ட்டையுமே அவங்க நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னபடி இவரை தேத்திட்டு போயிருக்காருங்க. இவரை போய் கொலகாரன், இது அது மோசமானவன், சைக்கோயிஸ்ட்டு என்னென்னமோ பேர் வச்சு இந்த மனுஷனை போய் உட்காந்து கூப்பிட்டிங்க பாருங்களேன். என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. ஸோ அண்ணன் இதுலேருந்து மீண்டு தன்னுடைய பணிகள் அத்தனையுமே ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை நிச்சயமாக பார்ப்போம். இதற்காண்டி அந்த நிர்வாக குழு போட்டிருக்காங்க, அதோட ஐடியா என்ன, எப்போ நம்ம சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போகிறோம், அதோட விஷயங்கள் என்ன, அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். இதை ஏன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, எனக்கு உருக்கமாயிடுச்சு. எந்தவித ஃபோட்டோஸ் எந்தவித வீடியோஸ் எதுவுமே வெளியே வரல. இருந்தாலும் இந்த குடும்பங்கள் அத்தனையுமே தலைவர் விஜய் அவர்களை பற்றி பேசும்போது ஒரு மாதிரி அப்பா இந்த மனுஷனை விட்டுறக்கூடாது, இன்னும் நிறையா உழைக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவை தாண்டி இன்னும் அதிகமாக போடணும், இந்த மனுஷன் வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்படிங்கிறது என் மனசில் ஆழமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாருமே அரசியல் செய்கிறாங்க. ஆனால் அரசியல் களம் அப்படிங்கிறது நிர்வாகம் சார்ந்தது. இங்கே நிர்வாகத்தை நோக்கி யாருமே நகர்ந்து போகல. இந்த குடும்பங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு மனுஷன் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு செய்தி போகுது, மாலையை போட்டு டிஆர்பிக்கு ஃபோட்டோ கொடுத்துட்டு போகிற அரசியல் தலைவர்கள் மத்தியில் இன்றைக்கி இல்லை, அது எத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தனாக இருக்கணும்னு ஆசைப்படுறாருல, இப்படி ஒருத்தர் கிடைக்கவே மாட்டாருங்க. இன்னும் உழைக்கணும் தான் எனக்கு தோணுது. ஸோ இன்னும் உங்களால் முடிஞ்ச சில விஷயங்களை இந்த கட்சிக்கு செய்யுங்க, இந்த தலைவர் செய்யுங்க, தமிழ்நாடு நல்லாயிருக்கும். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அத்தனை பேரும் இந்த பாதிப்புலேருந்து மீண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக துணையாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.